நம்ம லாஸ்ட் வீடியோவில் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் பற்றி பார்த்தோம். அது நார்மலான ஒரு டிரான்சிஷன் தான், எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம அதை ஈஸியாக அதை எப்படி கோப்பப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம ஒரு மிட்-20s வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக ஒரு நாள் ரிட்டையர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்புறம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டைமில் நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வரும், அதை வச்சு நம்ம சர்வைவ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம பரபரப்பான ஓடிட்டுருக்க டைமில் நம்மளுடைய ஒரு இந்த டிரான்சிஷன் பீரியடை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணணும். அப்படி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு அன்ஃபுல்ஃபில்டான ஒரு டிசைர்ஸ் இருக்கும், பேஷன்ஸ் இருந்திருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி, என்னால் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். அதை இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப இன்டல்ஜ் ஆகணும். இது வந்து மூட் எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த பீரியடில் வந்து உங்களோட ஸ்பவுஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது செகண்ட் ஹனிமூன் கூட சொல்லலாம். இப்போது நீங்கள் உங்களை ரீடிஸ்கவர் பண்ண வேண்டிய ஒரு தருணம், ஒரு நல்ல ஒரு தருணம். ஸோ இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மூட் அவுட் ஆகியோ இல்லை மன சோர்வடைஞ்சியோ வெக்ஸ் ஆகி அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.